அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மினிட்ஸ் ஆஃப் மெசேஜ் 8th எபிசோட் பார்ட் 2. லாஸ்ட் பார்ட்ல பழைய ஏற்பாடு எப்படி பைபிள்ல வந்துச்சு, அதோட டிவிஷன்ஸ் எல்லாம் பத்தி பார்த்தோம். இந்த எபிசோட்ல பைபிளோட புதிய ஏற்பாடு எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாமா? நம்ம புதிய ஏற்பாடோட கதாநாயகன் யாரு? இயேசுதான். ஆனா இயேசு எந்த புத்தகத்தையும் எழுதல, மாறாக அவர் நேரடியா போய் ஓமைகளும் மற்ற மக்கள் கூட பேசுறதோ டைரக்ட் கான்வர்சேஷன் தான் அவர் வச்சுக்கிட்டாரு. இதெல்லாம் ஞாபகம் வச்சு அப்ப இருந்த புனிதர்களோ தீர்க்கதரிசிகளோ எழுத்தாளர்களோ பின்வரும் காலகட்டத்துல தான் இத புத்தகமா ஒரு பைபிளா எழுதுனாங்க. இனிஷியல் பீரியட்ல 27 புத்தகம் 27 சாப்டர்ஸ் இருக்கு பழைய ஏற்பாடுல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதோட ஆத்தர்ஸ்லாம் யாரா இருப்பாங்கன்னா, அந்த காலகட்டத்துல இருக்க அரசர்கள், தீர்க்கதரிசிகள், இயேசுவை நேரடியா பார்த்து உரையாடின செயின்ஸ், இவங்கெல்லாம் தான் இருந்துச்சு. என்னென்ன விஷயம்லாம் இருந்ததுன்னா, நற்செய்திகள், இயேசுவின் பிறப்பு, இயேசுவோட பொது செய்திகள், இந்த மாதிரி நிறைய விஷயம் பழைய புதிய ஏற்பாடுல இருந்துச்சு. ஓகே, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டா பிரிச்சுட்டாங்க. இதை எல்லாத்தையும் ஒருத்தவங்க டெஸ்ட் பண்ணணும்ல, அதுதான் கேனோனைசேஷன் சொல்லுவாங்க. இதை டெஸ்ட் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, பழைய ஏற்பாடை ஜூஸ் மக்களால அக்செப்ட் பண்ணிக்கப்பட்டுச்சு. புதிய ஏற்பாடு அப்ப இருந்த போப்ஸ், தீர்க்கதரிசிகள் தான் இதை அக்செப்ட் பண்ணாங்க. இது மொத்தமா ஒரு கவுன்சில் அக்செப்ட் பண்ணுச்சுன்னா, 2 கவுன்சில், ஒன்னு கவுன்சில் ஆஃப் ஹிப்போ, இன்னொன்னு கவுன்சில் ஆஃப் கார்டேஜ். இந்த 2 கவுன்சில் தான் புத்தகம் பைபிள்ன்ற ஒரு புத்தகம் பழைய ஏற்பாடுல இத்தனை நூல் இருக்கணும், புதிய ஏற்பாடுல இத்தனை நூல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த 2 கவுன்சில் தான் அதை அக்செப்ட் பண்ணாங்க. கவுன்சில் அக்செப்ட் பண்ணியாச்சு, பைபிள் எல்லாமே ரெடி ஆச்சு. இப்போ அது மக்களுக்கு உபயோகிக்க வரணும்னா அச்சிட்டு தான் வரணும். முதல்ல அச்சிட்டது யாருன்னா கியூட்டன்பர்க்ஸ் தான் முதல்ல பைபிள்ல அச்சிட்டாங்க. அச்சிட்டு அது யூரோப் நகர்ல தான் ரொம்ப பாப்புலரைஸ்டா இருந்துச்சு. அச்சிட்டதுனால என்னாச்சு, இதை மக்கள் ஈஸியா யூஸ் பண்ணிருக்கிறதுக்கோ, ஈஸியா கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கவும் அவங்களால முடிஞ்சிச்சு. பைபிள் அதுக்கப்புறமா இப்போ 1500+ லாங்குவேஜஸ்ல பைபிள் இருக்கு. பைபிள் எத்தனையோ லாங்குவேஜஸ்ல இருக்கலாம், எவ்வளவோ ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கலாம். ஆனா கடவுள் மனிதருக்கு கொடுக்கிற செய்தி ஒன்றுதான். சோ நம்மளும் தினந்தோறும் பைபிளை படிச்சு அதுல இருக்க நல்ல விஷயத்த உள்வாங்க அழைக்கப்படுகிறோம். நன்றி.